இன்றைக்கு இனியான என்ன விஷயத்தை பற்றி பேசவிருக்கு? பேய் பேய் இருக்கா இல்லையா? பேய் இருக்கா இல்லையா பாத்துருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சாகணும். நாங்க நினைச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காலம் மாற மாற டெக்னாலஜி வளர வளர பேய் பற்றின நம்பிக்கைகள்லாம் குறைஞ்சிடும் அப்படின்னு நினைச்சா காத்துல ஆடுற தாத்தாவோட வேஷ்டியை பார்த்து பேய்னு பயப்படுறீங்களே, நீங்கெல்லாம் என்னதான் படிச்சீங்களோ? அந்த 10 ஆண்டுகளை கவனிச்சீங்கன்னா பேய் பற்றின நம்பிக்கைகளோ அல்லது ஆர்வமோ கூடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆஹா, அது ஏன் அந்த பேய் இல்லாம நம்மளால இருக்க முடியும்? பேய் ஓட்டுறதுலாம் எப்படி ஓட்டுறாங்க, அதுல புதிய மாற்றங்கள் எல்லாம் என்ன வந்திருக்கு, அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி தான் இந்த ஷோ. நீ உணர்ச்சி வச்சத அடக்க. நீங்க பார்த்ததுல ரொம்ப வினோதமான பேய்ங்க இது. இல்லடா இல்லடா, பேய்க்கு பயப்படாத எவனாச்சும் இருக்கானா? கிடையாது. அப்ப அதான்டா அடுத்த சீன். நான் வந்து ஒரு பேஷண்ட், அவங்க வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு ஹீலர். இல்ல பேய் ஓட்டுதுங்கிறீங்க, அப்புறம் பேஷண்ட்டுங்கிறீங்க. ஏன் இப்படி வளர்ற? பேய் பிடிச்சவங்கிறது கிடையாது, இப்ப பேஷண்ட்னு ஆயிடுச்சு. பேஷண்ட் இன்னொன்னு பேய்னு நாங்க சொல்ல மாட்டோம், தெரியாது எங்களுக்கு. நாங்க ஆன்மாக்கள்னு சொல்லுவோம். அந்த லேடி கிட்ட 1 இல்ல 2 3. ஐயோ, பிறகு அது அவங்களுக்கே தெரியாது, அவனுக்கே தெரியாது. 2வது கிளாஸ்ல ஒரு லேடி வந்து அவங்களுடைய அனுபவம் சொல்லியிருந்தாங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நைட்டு வந்து யாரோ கற்பழிக்கிற உணர்வு வரும். காட்டுல மேல ஏறிட்டடா, ஏறி குதிச்சிட்டடா. கற்பழித்தல்ங்கிற வார்த்தையே தவறுமா? டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. பேய் ஆன்மான்னு சொல்ற அளவுலாம் மாத்திட்டீங்க. ஒருத்தனுக்கு வந்து பேய் பிடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. இது என்னடா பிரச்சனை தேடி கண்டுபிடிச்சேன். புராணங்களையும் வேதங்களையும் படிச்சேன். இது எங்க இருந்துன்னா வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஒரு மந்திரவாதியா இருக்கலாம். என்னடா சொல்ற? அவரோட ஆத்மா வந்து அவன் உடம்புக்குள்ள இருக்குது. இவன் உடம்புல இருந்தது. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. அது ஒரு ஏலியன் பேய்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்குள்ள வரும் சார் அது. அது ஒரு ஏலியன் பேய்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்குள்ள வரும் சார் அது. உங்களுக்குள்ள எந்த பேய் இருக்கப்ப? எங்களை நிறைய இருந்தது, எல்லாம் வெட்டி விட்டேன். இதுக்கு வேற வழக்கம் கேக்குறியா நீ? ஐயோ, வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். எல்லாம் வெட்டி விட்டேன். அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். அதனாலதான் எங்களை எப்பயுமே நாங்கன்னு இருக்கோம். புரியுதா? இப்ப அது அவங்க கிரகத்துக்கு அனுப்பிட்டீங்களா நீங்க? இல்ல, கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன், ஃபுல்லா முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும். ஓட்டுல அழிச்சிட்டேன். கொன்னுட்டீங்க? கொண்டுட்டு அழிச்சாச்சு, முடிஞ்சிச்சு. இவன் என்னடா ஓட்டுல அழிச்சிட்டேன். போறான்? இதுதான் சார், இப்படிதான் சார் வச்சிருப்பேன். இது என்னது? அது காட்டுங்க. இது மேக்னெட், இது பென்டிலம். மேக்னெட், பென்டிலம். எவன்டா அது? சும்மா பேசு. இது பேர் என்ன? பென்டியமா? பென்டிலம் சொல்லுவாங்க, ஆனா பென்டிலம் கிடையாது, பெண்டுலம்னு சொல்லுவாங்க. ஏங்க பேய்க்கு ஆன்மான்னு பேர் மாத்தீங்க, அதுக்காக பெண்டுலத்தையுமா பென்டியம்னு மாத்துறது? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. என்னடா புத்தலாட்டாது? எங்ககிட்ட ஒரு 80 வயசு பாட்டி வந்தாங்க. ரொம்ப குனிஞ்சு முதுகெல்லாம் பெண்டான மாதிரி, ரொம்ப வயசான லேடி. அவரு யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? கூட வந்தவங்க ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அத்தனை பேர் பிடிச்சிட்டு கூட அவங்கள சமாளிக்க முடியல. பேய் பிடிச்சாலும் கூட்டம் போறது, பிள்ளை பட்டாலும் கூட்டம் போறது. என்னையே தள்ளி விடுற அளவுக்கு ரொம்ப. 80 வயசு பாட்டி எல்லாரையும் தள்ளி விட்டுட்டாங்க. ஆமா, ரொம்ப. ஏன்டா ஒரு மனுஷன் தனியா விட்டு இவ்வளவு நேரம் கழிச்சா வருது? தொப்பூர் கணவாயில வந்து பாத்தீங்கன்னாக்கா அது அமானுஷியங்களின் கூடாரம், ஆத்மாக்களின் கூடாரம். அதுதான் உண்மை. அப்புறம் ஏன் சுடுகாட்டுல நிக்கிற? சுடுகாடா எங்க? ஒவ்வொரு அமாவாசைக்கும் நான் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆத்மா சாந்தி நான் வந்துட்டு ஒரு கோஸ்ட் பிளேஸ்லாம் போய் ரிசர்ச் பண்ணுவேன். காலேஜுக்குள்ளே வந்துட்டு நான் மட்டும் தான் தனியாக போயிருந்தேன். அன்றைக்கி நைட்டு நான் ஸ்லீப் பண்ணிட்டு ஒரு கரெக்டாக ஒரு 2 to 3 இருக்கும். ரூமுக்கு வெளியே வந்தால் தான் ஹாலு. ஸோ அங்கே டாக்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. எனக்கு ரீசனே தெரில. ஸோ வெளியே போய் பார்க்குறப்ப எனக்கு மேலே ஒரு 6 அடி இருக்கும். சீலிங் ஹைட்டில் வந்துட்டு எனக்கு முன்னாடி ஒரு உருவம் நிற்கிது. அதை பார்த்து பயந்துட்டு ஒரு 6 days எனக்கு ஃபீவர். காய்ச்சல் அடிக்கிறத? ஆமாண்ணா. மதுரை மாட்டுத்தாவன் இல்ல, செத்தது யாருன்னா ஒரு பையன். அவன் வந்து கல்யாணத்துக்கு மேல லவ் பண்றதால இந்த பொண்ணு மேல வந்துட்டு ரொம்ப தொல்லை. நான் போயிடுறேன், அந்த பொண்ணு உயிர் வேணும். அதை எப்படி நம்ம உயிரை அனுப்ப முடியும்? அந்த பொண்ணோட உயிர் வேணும்னு சொல்றாங்க.
கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கான். ஆமா 21 வயசு அழகு இந்த கிழவி மேல வந்து குடியேறி இருக்கே, என்ன காரணம்? எங்க ஊர் கறிக்கடை பாண்டி என்ன கல்யாணம் பண்ண நீ காத்துட்டு போயிட்டான்டா. அந்த பொண்ணை கூட்டிட்டு தான் போவேன். முதல்ல நடக்கல. இது ஒரு காதல் பேய். காதல் பேய் வந்து அது மாதிரி பண்ணுது. அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டாண்டா நான் வெளிய போவேன். இங்க எவனா இல்சா போய் மாட்டுவான், வழக்கம் போல அவனோ செய்வான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் இந்த விஷயம் நான் ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் செய்து காமிக்கிறோம் சார். அது அறிவியல் பூர்வமாக யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னா அங்கே உட்காந்துருக்கானா அங்கே போயிடுறேன் சார். அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போயிட்டு வா, போய் புடுறா. சார் ஓகே, அவரை செஞ்சதுக்கு அப்புறம் நானும் செஞ்சு காட்டலாம். ஓகே பரவாயில்ல, இதுவும் நல்லா இருக்கு. என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறான். சரி ஓகே விடு. இத கையில புடிச்சிருக்கீங்க, மைக்க வச்சுங்க. எனக்கு புரியல இது என்ன பண்ணுது இப்போ. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இது சில இடங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன் ஆகும் சார். நீங்களே பாருங்க சார், நான் கையில் ரொட்டேஷன் பண்ணல. ஆமா, இது மாதிரி தொங்குற ஒன்று பிடிச்சிருந்தா ரொட்டேட்னா ஆகும். என்னது சார் நீங்க பண்ணுங்க சார். ஓகே, மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின். இருங்க வேற ஒரு நிமிஷம். கேள்வி எல்லாம் கேட்கப்படாதுன்னா கேட்லாக்கு கொடுத்துருக்க நாங்க. நல்லா ரொட்டேட் ஆகுதா? இல்லை சார், இருங்க சார். என்னங்க இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லணும். இருங்க சார், அப்போ இந்த இவ்வளோ பெரிய செயலை நான் செய்து காமிக்கிறேங்க சார். விளக்கம் சொல்றா, புடுறா. உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். இப்போ என்ன பண்றீங்க நீங்க? அப்சர்வ் பண்ணுமா. இப்போ இது நீந்துருங்கிறீங்களா? தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும். நிற்காது சார், சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் சார். ஏங்க அது நின்னாதாங்க அமானுஷ்யம். ஆடுனா அது எப்படி அமானுஷ்யம்? சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு மாங்கென்று குத்தவும். என்னடா குத்தலாட்டம் அது? தம்பி நீங்க ஏதோ செய்ய போறீங்கன்னு நினைச்சேன், இப்படி பண்ணிவிட்டீங்க. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நீங்க சொல்றீங்கல்ல அமானுஷ்யம், அதை இவரும் பண்றேங்கிறாரு. ஆனா அது பேய் இல்லைங்கிறா. ஆமா, உட்காரு பாருங்க, ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கேன். உட்காரு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பண்றோம்னா செத்து போனவங்கள கூப்பிட போறோம். சரிங்களா? உண்மை கிடையாது, ஒரு இல்லூஷன். செத்த பணத்தை எந்திரிச்சு பேச வைக்கக்கூடிய மர்ம பெட்டி. அதுக்கு என்னங்கிறப்ப உங்களோட ஆள் காட்டி வரல. ஓகே, இப்ப செத்து போனவரோட பேர் இமேஜினேஷன் கேரக்டர் தான் ஜான். உன்னை மறை வச்சிட்டேன் பாத்தியா? அப்புறம் அவர் கூப்பிட்டாருன்னா இங்க வந்தாருன்னா இந்த பெல் ஏதாவது ஆகும். பல்லு இப்போ ஜான் ஆர் யூ ஹியர்னு கேட்க போறோம். ஜான் ஆர் யூ ஹியர்? என்ன சுவாமிஜி நீங்க? வந்துருச்சு. ஐயோ வந்துருச்சு. அட கொஞ்சம் சும்மா இருயா. போச்சு, உங்களுக்கே என்னன்னு தெரியல. ஓகே, நக்கல்யா அவனுக்கு. ஜான் ஆர் யூ ஹியர்னா பெல் அடிக்குது. ஆமா ஆமா, இங்க வாங்க. ஜானே. ஐயோ பயப்படாத, நான் ஜான், உன்னோட ஜான். ஓ நான் சொன்னாலும் ஜானே. டே ஜானே. ஆமா, என் மேல எவ்வளவு பிரியண்டா. இத்துடன் இந்த நிறைவடைகின்றன. மீண்டும் தோல் அடுத்தது வீடியோ பதிவேற்றம் செய்யும் வரை